செடி இருக்கு உங்களுக்கு காணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி இங்க இன்னைக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ண போறோம். என்னன்னா ஃபிஷிங் பண்ண போறோம். இப்ப நான் என் தோட்டத்தோட டொமேட்டோல இருக்கேன். கொஞ்சம் கீழே பாருங்களேன், கொஞ்சம் கீழே பாருங்க, நீங்களே பயந்துருவீங்க எவ்வளவு உயரத்துல நான் இருக்கேன்னு. இதுதான் மண்புழு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மீன் பிடிக்க போறோம். இப்போ நம்ம புழுவை இதுல மாட்ட போறோம். ஃபர்ஸ்ட் புழுவை இப்படி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் துணி போட்டு நம்ம இப்போ மாட்டலாம். இல்ல தூண்டில்ல புழுவை மாட்டியாச்சு. இப்பதான் மீன் பிடிக்கலாம். மாட்டிடுச்சு फ्रेंड्स. இதுதான் நான் பிடிச்ச ஃபர்ஸ்ட் ஃபிஷ். फ्रेंड्स இத உள்ள போடலாம். நான் ஃபர்ஸ்ட் மீன் பிடிச்சிட்டேன். சூப்பரா ஜாலியா இருக்கு फ्रेंड्स. இப்பதான் மீன் பிடிக்கலாம். ஜாலியா இருக்கு. நான் ஒரு மீன் கரெக்டா பிடிச்சேன். நீங்க எல்லாருமே கோவா மரம் வந்து பெருசான பிறகுதான் இல்ல கோவா வளைஞ்சு வச்சிருப்பீங்க. எங்க தோட்டத்துல குட்டியா இருக்கும் போதே வளைஞ்சு பார்ப்போமா? இது என்னன்னு சொல்லுங்க. இதுதான் பொம்மக்ரேன். இது வந்து இப்பதான் நட்டு வச்சிருக்காங்க. சீக்கிரமே வளர்ந்துடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பகீரை. இது வந்து நம்ம வந்து ஹேர் ஆயில்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம்னா ஹேர் நல்ல பிளாக் ஆகும். இது எந்த இடத்துலயுமே விளையாது. அது எங்க தோட்டத்துல விளைஞ்சிச்சு. நான் பார்த்தேன். இப்ப நம்ம இந்த மரத்தை பார்க்க போறோம். பாருங்க முருங்க மரத்தை. இம்யூனிட்டி பவர், இந்த கொரோனா நேரத்துல இம்யூனிட்டி பவர் ஏத்துறதுக்கு முருங்க மரம் இங்க தோட்டத்துல வச்சிருக்கோம். இத கீரை கூட பண்ணலாம். இது முருங்கைக்கீரை. இதுதான் முருங்கைக்கீரை. இது வந்து சூப்பரா இருக்கும். பண்ணா பிறகு இதுல இனிதான் முருங்கை காய் கிடைக்க போகுது. அதாவது ட்ரெண்ட் ஸ்டிக்ஸ். இதுதான் காட்டு நெல்லிக்காய். இது வந்து இன்னும் 1 மந்த்ல பெரிய மரமாயி காய்ச்சிருமா. இப்பதான் இந்த கிழங்கு ஊனி இருக்காங்க. எனக்கு கொஞ்ச நாள்ல அடுத்த செடி. அடுத்தது இதுதான் சொட்டு நீர் பாசனம். இது வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு லிவரை தொடர்ந்தாங்கன்னா டேங்க்ல இருந்து இங்க இருந்து தண்ணி வரும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தண்ணி வரும். இதை திருப்பி ஓப்பன் வச்சுக்கோம். அப்படின்னா நம்ம வந்து அந்த லிவர் தொடர்ந்தோம்னா புஷ்ஷு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். தொட்டி நீர் பாசனத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கனெக்ட் பண்ணி இந்த பைப் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படின்னா இந்த பைப் எடுத்து எல்லாம் மாட்டி வச்சிருவாங்க. அப்புறமா அங்க இருந்து லிவரை ஓபன் பண்ண தண்ணி வரும். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரே ஒரு ஃப்ரூட் என்னன்னா, அது மினியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் மினியன். அவங்களுக்கு பெனானா ரொம்ப பிடிக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெனானா. இது என்ன கொஞ்ச நாள்ல ரொம்ப வளர்ந்துடும். ஏன்னா இப்போ தான் இந்த தோட்டம் நாங்கள் புதுசாக வாங்கியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இது புதுசாக வளர்ந்துடும். அடுத்தது என்ன சாப்பிட்றது. அடுத்தது நம்ம சோலார் பேனல் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் எங்கள் தோட்டத்தில் சோலார் பேனல் கூட வச்சிருக்கோம். புதுசாக இருக்குல்ல.
இதுதான் பப்பாயா. இது வந்து இது கொஞ்சம் நல்லா பப்பாயும் காய்ச்சிரும். எல்லாமே கொஞ்சம் நல்லா காய்ச்சிரும். இது வந்து ஐக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க கீழே இது எங்களுக்கு குட்டியிலே காய்க்குது ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் ஐ மீன் இது வந்து லேடிஸ் ஃபிங்கர். ஏன்னா நான் எப்படி கொண்டு வரேன்னா பெண்கள் வீரர். இது என்னன்னு பார்த்து கண்டுபிடிங்க. இதுதான் பாட்டில் கார்டு. இது இன்னும் பறிக்கல, இன்னும் வளையணும். நாலெண்ணா கிடைக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்க தோட்டத்துல காய்ச்ச பாட்டில் கார்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எலி பொறி. எங்க தாத்தா வந்து எலி பிடிக்கிறதுக்காண்டி வச்சிருக்காங்க. எலி ஏதாவது இல்ல சாப்பிட வந்துச்சுன்னா படார்ந்து பூட்டிக்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி செடி, மிளகாய் செடி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இதுதான் மாங்காய் செடி. இது வந்து வளர்ந்துரும், கொஞ்ச நாள்ல வளர்ந்துரும். அடுத்த வரதுக்குள்ள வளர்ந்துரும் நினைக்கிறேன். மரமாயி இதுல மாங்காய் காய்க்கும். அது பச்சை கலர் மாங்காய். அதை வச்சு நாங்க வீட்டுல முருகை செஞ்சு சாப்பிடுவோம். மாங்காய் எங்க தோட்டத்துல நிறைய மூலிகை செடி இருக்கு, அதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொரோனாவுக்கு மருந்தை யூஸ் பண்றது இந்த துளசி தான். இது வந்து ரொம்ப நல்லது. நீங்க வந்து இந்த கொரோனால யாரும் வீட்டுக்காவது போய் கேட்பீங்க, கொஞ்சம் துளசி தாங்களா, தர மாட்டாங்க. ஆனா எங்க தோட்டத்துல நிறைய அள்ளி தந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பூராம் கடிச்சிச்சுன்னா அந்த இடத்துல இந்த விஷ பச்சளையே தடவுனா அது பெய்யும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விஷம் இறங்கிடும், அப்புறம் நம்ம நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால எங்க தோட்டத்துல நாங்க எல்லாமே மருத்துவ குணம் உள்ளதுதான் வச்சிருக்கோம். இதுதான் பொன்னாங்கண்ணி கீரை. எங்க கார்டன்ல வந்து நாங்க எவ்வளவு மருத்துவம் வச்சிருக்கோம் நீங்க பாத்திருப்பீங்க. வச்சிருக்கோம். இனி இந்த பழங்கிழங்க எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்கு. ஃபேவரட் ஃப்ரூட்னா அது ஆரஞ்சு தான். இந்த ஆரஞ்சு விளைஞ்சோன்னு எங்க தாத்தா எனக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் இது விளைஞ்சிரும். இதுதான் பிரெஞ்ச் பீன்ஸ். French beans, watermelon செடி. குணமுள்ளது. இது வந்து நம்ம டீ போட்டோம்னா கொஞ்சோண்டு ஒரு 5 பூ பறிச்சு ஒரு டம்ளர்ல போட்டு அப்புறம் ஹீட் வாட்டர் ஊத்துனோம்னா ப்ளூ கலர்லயே மாறிடும் காபி. ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இப்படி மடிக்கணும். மடிச்சிட்டு நல்லா ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெடியா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குது ஆயிருக்கான்னு தெரியல. வாங்க நம்ம அப்படி இப்படி பண்ணோம்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு வந்திருக்குன்னு. அப்புறம் நம்ம இந்த தோடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சப்ஜா சீட்ஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு எங்களுக்கு இவ்வளோ சப்ஜா கிடைச்சிருக்கு. 2 பிளான்ட்ல இருந்து இவ்வளோ சப்ஜா கிடைச்சிருக்கு. இத நம்ம வாட்டர்ல ஊற போட்டோம்னா இவ்வளோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். எங்க தோட்டத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க தோட்டத்துல எவ்வளவு மூலிகை செடி இருந்துச்சுன்னு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம்னா எங்க வீட்டுல ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், அதெல்லாம் காணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பபாய். இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் பண்ணிருங்க. பபாய்.